இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது, வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன், வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். நம் ஒவ்வொருவருடைய வார்த்தையாலும் எங்களுடைய தேசம் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இந்திய
தேசமெங்கும் இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகனா. ஒவ்வொரு சொல்லுவோம், பரலோக குடிமகன். மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். எழும்பி நின்று உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிக்கும்படியா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, அல்லேலூயா உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான செற்றிலிருந்து எடுத்தீரே, ஆமென். அனுபவம் தந்தீரே, உளையான செற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே, கண்மலையின் மேல் நிறுத்தினீரே, தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா,
புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரே எங்களை உதவாத எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகன் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகன் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஓ ஹalleluya, ஹalleluya. அமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே எனக்கு சுக பலன் ஜீவனை தந்து ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் செய்ததற்கு என்னால் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? ஒன்று செலுத்த முடியாது ஆண்டவரே. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை சுட கொடுத்தாலும் ஆண்டவரே அது பத்தாது ஆண்டவரே. அவ்வளவு என்னில் அன்பு கூர்ந்திருக்கிறீர். ஒன்று மாத்திரம் நாங்கள் இந்த காலை வேளையில் செய்கிறோம். எல்லாருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு, எல்லாருடைய கரங்கள் நல்ல உயர்த்து. எவ்வளவு உயர்த்துறீ அவ்வளவு வெற்றியை, பிசாசின் மீது அவ்வளவு வெற்றியை ஆண்டவரே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்காக ஜீவனை தந்து என்னை ரட்சிக்கும்படியா ஆண்டவரே என்னை தேடி வந்திர அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். ரபா ரகா ரபா ஓ ஷபா ரது ரகபா லபா உரந்த ரகபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24 29 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமை எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார்.
தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவரே, நீ நினைத்ததை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா, நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம், மார்க்கு 3ஆம் அதிகாரம், இந்த சுவிசேஷங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:13 கொஞ்சம் வாசிப்போம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய ஊழியத்திற்கென்று 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கே இருக்கிறது 11 பேர் இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய ஜூடா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொள்ளும்போது இரவெல்லாம் ஜெபம் பண்ணி காலையில் அந்த 12 பேரை தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரை தம்மோடு கூட வைத்து 3.5 ஆண்டு தம்மோடு கூட வைத்து அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். சீஷன் என்கிற ஒரு பதத்திற்கு மாணவன் என்று அர்த்தம். நாம் எல்லாரும் சீஷர்களாய் இருக்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். உலக மனுஷன் சொல்லுகிறான், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்போ உலகத்திலே அவ்வளோ இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். வேதத்தை முற்றுமாய் கற்று தேறினவன் ஒருவரும் இல்லை. அப்போ வாழ்நாளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் தோமாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியா நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 20ஆவது அதிகாரம் 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திதிமு, தோமா, இதற்கு இரட்டையர் என்று பெயர். ட்வின். ஒருவேளை அவர்கள் இரட்டை சகோதரர்களாக இருந்தார தெரியாது, வேதத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த பேருக்கு இரட்டையர் என்று அர்த்தம் என்று வேதம் முழுவதும் வேத அகராதிகள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திதிமு எனப்படுகிறதுக்கும் இரட்டையர், தோமா எனப்படுவதற்கும் இரட்டையர் என்று பெயர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரட்டை என்னும் இந்த அடைமொழி ஒருவேளை தோமாவுக்கு மிக பொருந்துவது போல இருக்கிறதை யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தோமாவுக்கு இன்னொரு பேரும் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்தேக தோமா, டவுட்டிங் தாமஸ் என்று இன்னொரு பேரும் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் சந்தேகமே படாத மாதிரி நம்ம தோமாவை எப்பவும் டவுட்டிங் தாமஸ் என்று உலகளாவில் இது சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திஸ் இஸ் ஆல்சோ another nickname for தாமஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தோமா தான் அந்த சீஷர்களிலேயே ஒரு காரியத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறது. என்னவென்றால் 28வது வசனத்தில் தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, என் தேவனே என்றான். After seeing Jesus, he said, my Lord, my God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் பார்த்து அவன் அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறான். சந்தேகம் இல்லை. அவனுடைய பழக்கம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான்
பார்த்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு நிச்சயித்து கொண்ட பிறகுதான் அவரை பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கல்லறையில் இந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறதா. தோமாவுடைய கல்லறையில் இந்த வார்த்தை என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி பதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த அறிக்கை இட்டவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தோமா கிபி 1 பிறந்திருக்கிறார். கலிலேயாவில் அவர் பிறந்திருக்கிறார். கிபி 72 அவர் மரித்திருக்கிறார். கிபி 52 முதல் 52வது வருஷத்திலேயே இந்தியாவுக்கு வந்து அவர் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படி அந்த இடங்களில் சுற்றி அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஏராளமான பேரை ரட்சிப்புகளை நடத்தி ஏராளமான லட்சக்கணக்கான பேருக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். கேரளாவில், தமிழ்நாட்டில், அந்த கன்னியாகுமரி பகுதிகளில் அவர் கேரளாவிலேருந்து வரும்போது அந்த பகுதிகளில் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருக்கிறார். அப்படி சென்னை மயிலாப்பூரில் அவர் அநேக பேர் ரட்சிப்புகளை நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்ததுனால அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது அப்படியே ஈட்டியில் குத்தி, அந்த ஈட்டி பின்பக்கம் குத்தினது முன்பக்கமாக வந்தது. அவர் முன்னால் ஒரு கல்லில் செய்யப்பட்ட சிலுவை, அந்த சிலுவை மேலே அப்படியே சாய்ந்து மரித்து போனார். இந்தியாவினுடைய இரத்த சாட்சியா முதல் சுவிசேஷகராகவும் முதல் அப்போஸ்தலராகவும் முதல் இரத்த சாட்சியாகவும் இந்தியாவில் அவர் மரித்தார். முதல் நூற்றாண்டிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகி இந்த தோமா நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தது மிகப்பெரிய பெருமை. உங்களுக்கு எனக்கும் கிடைத்த ஸ்லாக்கியம். 2024 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் வந்துட்டார். கிபி 72 அதாவது ஏறக்குறைய 22 ஆண்டுகள் இந்தியாவில் சென்னையில் ஊழியம் செய்திருக்கிறார். கேரளா, கன்னியாகுமரி, சென்னை. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி அவர் மரித்து இந்த இந்திய தேசத்தினுடைய இரத்த சாட்சியாக மரித்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆனால் தான் நீங்களும் நான் இங்கே உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிஃபோர் இட் குட் go to western countries, first the gospel came to India. மேற்கத்திய நாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இந்தியாவுக்கு முதல் நூற்றாண்டிலேயே சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துவிட்டது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு பல பெயர்கள் அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரை தான் ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வரும்படியா அவர் முன் குறித்திருந்தார். அப்போஸ்தலனாகிய தோமா இயேசு தமது நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என மற்ற சீஷர்கள் சொன்னதை முதலில் இவர் நம்ப மறுத்ததினால இவர் பேர் சந்தேக தோமா. எல்லாரும் இருக்கிற நேரத்தில் அந்த 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, he lost the first appearance of Jesus. இயேசு முதலாய் அந்த சீஷர்களுக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னபோது அவர் அங்கே இல்லை. It's not mistake of Jesus. Many a times we miss the opportunity when God appears to somebody. அநேக வேளையில் தேவன் தரிசனம் தரும்போது நாம் அங்கே இல்லாததினால அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். ஊழியத்தில், ஜெபத்தில், பலவிதமான சபையில் நடக்கிற ஊழியங்களில் நீங்கள் அந்த நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு அன்றைக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதனால் ஏமாற்றம் அடையாதபடி
இவர் சொல்லுகிறார், ஏதோ கர்த்தர் அவர் மேலே வைத்த கிருபை, அவர் மேலே வைத்த தயவு, அடுத்த மறுபடியும் 8 நாள் கழித்து மறுபடியுமாய் அங்கே தரிசனம் தருகிறார். 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது கிருபை, அவர் மேலே வைத்த தயவு. அவருக்கென்று ஒரு திட்டம் இருந்தது. When God appears to somebody, he appears with a message. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை தரும்போது அந்த தரிசனத்தோடு ஒரு செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் சொன்னார்கள், 25வது வசனத்தை வாசிப்போம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அவர் இல்லை, அடுத்த நாள் ஒருவேளை அவர்கள் சொல்லி இருக்கலாம், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு அவர் சொல்றாரு, அவருடைய கைகளில் அதற்கு அவர் கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் காண வேண்டும். என் கையை அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கற்றுக்கொள்ளுகிறவன், ஒரு விசுவாசம் உள்ளவன். விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், be loyal to God. தேவனுக்கு நாம் உண்மையா இருப்போம், தேவனிடத்தில் விசுவாசமா இருப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது விசுவாசமாய் இருக்கும்படி. யாரிடத்துல? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவே அந்த சீஷர்களுக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆல்வேஸ் he lifted up God. எல்லா நேரத்திலையும் தன் பிதாவாகிய தேவனை உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோமா? He never forgot to lift up his holy name. தம்முடைய தேவனுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு நாளும் அவர் தவறினதில்லை. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார்? இயேசு கிறிஸ்து. பிறகு சொல்லுகிறார் 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென், ஆமென். பேதுரு சொல்லுகிறான், கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கட்டுகிறார். இது யூத பாரம்பரியத்தின் அடிப்படையில் இது இருக்கிறது. ஒரு யூத வாலிபனுக்கு திருமணத்திற்காக ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து நிச்சயம் பண்ணும்போது, நிச்சயம் முடித்த உடனேயே அவன் நேராக போய் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். அந்த வீட்டை கட்டி முடித்து அவன் எந்த நேரம் முடித்து வருவானோ தெரியாது. அது காலையோ மாலையோ நடுராத்திரியோ. அந்த நாட்களில் மணவாளன் ஆயத்தம் ஆயிட்டார்னா, வீட்டை ஆயத்தப்படுத்திட்டார்னா வருவார். அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். தம்முடைய சீஷர்களோடு உட்கார்ந்து இருக்கும் போது சொல்லுகிறார், நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன், மறுபடியும் வருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40 நாளளவும் காணப்பட்டார், 40வது நாள் பரமேறினார். அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அந்த 500 பேரை பார்த்து சொல்றார், கலிலேய மனுஷராகிய நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். நல்ல கையை உயர்த்தி. இதான் நம்முடைய விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? ஆயத்தமாக இல்லைன்னா இப்போ ஆயத்தப்படுவோம். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வருவேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வருவேன் என்று சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவானவர் உங்களை விட்டு எப்படி ஏறி போனார்? மேகத்தில் அப்படியே எடுத்து கொள்ளப்பட்டார். எப்படி வருவார்? அவர் மேகங்களுடனே இறங்கி வருவார். எதற்காக வருகிறார்? அவர் சொன்னபடி உங்களை அவரோடு சேர்த்து கொள்ள வருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எதுக்காக வர்றாரு? உங்களை அவரோடு சேர்த்து கொள்ள வருகிறார். அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். சபை அல்லது மணவாட்டி குறித்து சொல்லும்போது, மணவாட்டி கன்னிகையாய் இருக்க வேண்டும். should be a virgin. புருஷனை அறியாதவள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதான? இந்த கன்ஃபர்மேஷன் எப்போதுன்னா, கான்சிமேஷன் வரும்போது கன்ஃபர்மேஷன் வரும். கான்சிமேஷன் என்பது மணவாளன் வந்த உடனேயே நேராக அந்த மணவாட்டியும் அவரும் அந்த இரவு அவர்கள் சேர்ந்து கடிக்கிற ஒரு இரவு. கடித்து காலையில் அந்த கன்னி பெண்ணினுடைய கன்னிமை, அவள் கன்னியாக தான் இருக்கிறாள் என்று அந்த வீட்டார் அதை கவனிக்க வேண்டும். கவனித்த பிறகு அவள் கன்னி என்று உறுதிப்படுத்தின பிறகுதான், அங்கே கன்ஃபர்மேஷன் ஆன பிறகுதான் கல்யாணமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் ஆடு மேய்த்தார். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசித்ததுனால அந்த 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமென். வந்த உடனேயே அவர்கள் சேர்ந்து வரும்படியாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவர் விடிஞ்சு பார்க்கும்போது ராகேலை காணோம். இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு. அங்கே அண்ணனை ஏமாற்றிட்டு வந்த. அப்போவும் அப்பா சொல்கிற, கண்ணு தரல. சரீரமோ ஏசா, சத்தமோ யாக்கோபின் சத்தமாக இருக்குது. அப்போவும் டவுட்டு. கிட்ட வாப்பா என்னை முத்தம் செய்கின்றாரு. மோந்து பார்க்குறாரு. அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி அவருடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு வந்திருக்கிறார். ஆமாம், வனத்தினுடைய வாசனை வருகிறது, மண் வாசனை வருகிறது என்று சொல்லி அப்படி ஏமாற்றிட்டு ரொம்ப வெற்றியாக வந்துட்ட. 7 வருஷம் காத்திருந்த, நீ அதிகமாக நேசித்த, காலையில் விடிஞ்சு பார்க்கும்போது ஏமாற்றம். அவர் ரொம்ப கோவப்படுறார். மேன் அப்படி தானே ஏசாவும் கோவப்பட்டார். ரொம்ப கோவப்பட்டு மாமனார்கிட்ட என்னையாட்ட, மாமனார் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார், அப்பா பெரியவ இருக்கும்போது சின்னவளுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம்பா, அது எங்கள் வழக்கம், உலகம் முழுசு அதுதான் வழக்கம். ஆனாலும் நீ ராகேலுக்கு தானே நான் ஆடு மேய்ச்சேன், இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, இன்னும் ஒரு 7 வருஷம். பாவம், ஆண்டவர் குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாதபடி மட்டாய் தண்டிக்கிறார். 7 வருஷம் ஆடு மேய்ச்சதான் மட்டா தண்டிக்கிறது. திரும்ப ஒரு 6-7 வருஷம் 14 வருஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏங்கியே செத்து போயிருப்பான். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே இந்த திருமண காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே தான் இயேசு கிறிஸ்து அதை தன் பின்னணியில் தான் இங்கே இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவேன். ஏன்? அவர் தான் மணவாளன். மணவாட்டியாக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். நமக்காக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நல்ல கரங்களை தட்டி, God is preparing a place for you and me. ஆமென் சொல்லுவோம். நல்ல கையை உயர்த்தி. உங்களுக்காக எனக்காக. எவ்வளோ நாளையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கட்டப்படுகிற ஒரு வீடு கைவேலை இல்லாத ஒரு வீடு. ஆமென். கொத்தனார் இல்லை, தச்சர் இல்லை, எலக்ட்ரிஷியன் இல்லை,
பிளம்பர் இல்லை, பார்பெண்டர் இல்லை, யாரும் இல்லை. கல் அடுக்கலை, சிமெண்ட்டை பூசலை, பெயிண்ட் அடிக்கலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு, நிரந்தரமாய் யுக யுகமாய் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. முடிவில்லாத ஆண்டு பரலோகத்தில் நாம் கழிக்க ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணார். எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2024 வருஷம் ஆச்சு. இன்னும் கட்டி முடிக்கலை. அது கொஞ்சம் சரியில்லை, அதை கொஞ்சம் இப்படி சரிப்படுத்துவோம். இதை இப்படி பண்ணால் இங்கே ஒரு ஏசி ஃபிட் பண்ணலாம், அங்கே ஒரு ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணலாம். இப்படி எல்லாம் யோசித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாருக்கு? மணவாட்டிக்காக. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கணாங்குருவி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது கூட நிறைய பேருக்கு தெரில. தூக்கணாங்குருவி இப்படி ஒரு குண்டா அப்படி போய் ஒரு மரத்தின் கிளையினுடைய நுனியில் அப்படி கட்டி தொங்கிட்டு இருக்கும். அது கூண்டு. எத்தனை பேர் இப்போமா அது யாராவது பார்த்துருக்குறீங்களா? இல்லைன்னா போய் யூடியூப்பில் பார்த்துருங்க. அவர் சொல்கிறார், நான் வர்றதன் நோக்கம் என்ன? 3வது வசனம். நான் வர்றதன் நோக்கம் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. எவ்வளவு நல்ல தேவன். ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே சொல்லு. என்ன சொல்றாரு? நான் இருக்கிற இடத்துல நீ எல்லாம் மேலே ஏறி வரக்கூடாது, சரியா? அப்படி இல்லை சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிற இடத்துல யார்? இங்கே இருக்கிறவங்க மாத்திரம்தான் வரணும், நீங்களும் வரக்கூடாது. அப்படி சொன்னாரா? இல்லையே. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக சமநிலை என்றால் அவர் தான் நம்முடைய தேவன். அவர் தன்னை போல பிறரை நேசின்னு உங்களுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவர். அவர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களையும் சேர்த்துக்கொள்வேன். நல்லா ஆமென் சொல்வோம். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகணும். ஆயத்தமாக என்ன செய்யறது? ஆயத்தமாக என்ன செய்யறது? விசுவாசிகள் சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுக்கிறேன். ஆயத்தமாகிறதுக்கு என்ன பண்ணுறதா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. வெரி குட். ஒரு பகுதி ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி அடுத்தது வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிங்க? சரி, இப்படி நான் கேட்குறேன், இன்னைக்கு எத்தனை பேர் வாசிக்கல? உண்மையாக சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலை. எது வாரத்தின் முதல் நாள்? ஞாயிற்றுக்கிழமை. பிறகு இந்த யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. அது எப்போ? உயிர்த்தெழுந்த அன்னைக்கு அவர் இல்லை, திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள், 8 நாள் கழிச்சு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் சொல்லுவாங்க, ஞாயிறோடு ஞாயிறு 8 நாள். அப்படியே டைரக்டாக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, சண்டே டு சண்டே 8 days. 8 நாள் கழித்து மறுபடியுமாய் ஆண்டவராகிய இயேசு அவருக்கு தரிசனமான உடனேயே அவர் சொல்கிறாரு, மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவருடனே கூட இருந்தார். ஆமென். 24 வாசிங்க. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமை எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அன்னைக்கு இல்லை, 8 நாள் கழிச்சு இருக்கிறார். இவர் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் வருகிறார். ஆமென். ஆனால் உங்களுக்கு எனக்கு இல்லை. அன்றைக்கு வந்து அன்றைக்கு உண்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் ஆண்டவர் திரும்ப வருவாரா தெரியாது. தோமாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். தோமா இந்தியாவுக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால் தோமாவுக்கு 2வது தடவை வந்தார். உங்களுக்கு எனக்கும் வரமாட்டார். டோன்ட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய வாய்ப்பை இழந்து விடாதீர்கள்.
ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், knocking the door will not happen every day. எப்பவுமே கதவு தட்டப்படாது, நிறுத்தப்படும். திறக்கலைன்னா இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் சத்தத்தை இன்றைக்கும் உன் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறான், உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறான். நீ கதவை திறக்கணும் என்று எதிர்பார்க்கிறான். மை காட் இஸ் ஜென்டில் காட். அவர் ஒரு மென்மையானவர். He will never break open the door. அவர் கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வர மாட்டார். தட்டுவார், திறந்தா வருவார், இல்லைன்னா போயிட்டே இருப்பார். இப்போ தட்டுற சத்தம் கேட்கணும்னா காதை தீட்டிக்கிட்டு இருக்கணும். எப்போ வருவாரோ என்று நம்ம காது அப்படியே கவனமாக இருக்கணும். கண்கள் எட்டி எட்டி பார்த்து என் கண் பூத்து போனது, அந்த பூத்து போகிற அளவுக்கு ஆண்டவருடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மணவாட்டி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் மணவாட்டிக்கு வருகிறேன். அவர் போய் வீட்டை கட்டிட்டு வராரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வருவாருன்னு தெரியாது. மணவாட்டி என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். பொதுவாக 1 வருஷம் வந்துடுவாங்க. ஏன்னா இவர் அவசரமாக போய் கட்டி முடிச்சுட்டு வருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தூக்கணாங்குருவியை நான் கொஞ்சம் விட்டுட்டேன், மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இந்த தூக்கணாங்குருவிக்கு ஒரு அற்புதமான ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த குருவிகள், ஆண் குருவியும் பெண் குருவியும் சேருகிறதுக்கு முன்பதாக அந்த ஆண் குருவி அந்த கூட்டை கட்டணும். கட்டிட்டு அந்த பெண் குருவியை கூட்டு வந்து காட்டணும். அந்த பெண் குருவி அங்கீகரித்தான் அந்த அந்த கூட்டுக்குள்ளே போய் அவர்கள் குடும்பம் நடத்துவாங்க. அங்கீகரிக்கலைன்னா, எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்க்கலையோ தெரியல, நிறைய கூடு சும்மாவே தொங்கிட்டு இருக்கும், பாதியில் தொங்கிட்டு இருக்கும், அப்ரூவ் ஆகலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பறவைக்கு அவ்வளவு இருக்கிறது. அது அப்ரூவ் பண்ண பிறகு அந்த அந்த ஆண் பறவை என்ன பண்ணுன்னா, அந்த வயல் நிலத்திற்கு, நெல் நிலத்துக்கு போயிட்டு அந்த சேறு கொஞ்சம் கொண்டு வந்து அந்த அந்த கூட்டினுடைய மேலே அந்த சேத்தை கொஞ்சம் அப்படி அழுத்தி வச்சுட்டு மறுபடியும் போய் அந்த மின்மினி பூச்சை கொண்டு வந்து அதனுடைய முன்பகுதியை உள்ளே செருகி அதனுடைய பின்பகுதி லைட்டு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வருது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பெண் குறிக்கு எவ்வளோ இல்லைங்க, இவ்வளோ செஞ்ச பிறகு தான் ஓகே தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் அந்த அடிப்படையில் தான் இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 8 நாள் கழித்து இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். வந்த உடனே அவர் சொல்கிறார், தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த வீட்டுக்குள்ள வந்தாரு? கதவை உடைச்சாரா? இல்லை. எப்படி வந்தாரு? மகிமையின் சரீரம், உயிர்த்தெழுந்த அந்த மாட்சிமையான அந்த சரீரத்தோடு அவர்கள் மத்தியில் வந்து நின்றார். முன்னாலேயும் அப்படி தான் வந்து நின்றார், இப்பொழுதும் அப்படி தான் நிற்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வாரத்தின் முதலாம் நாளில் அவர்கள் மத்தியில் வந்து அவர் சொன்ன செய்தி, உங்களுக்கு சமாதானம், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் சொல்லல. The first word he pronounced is peace be unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் ஒருவரே சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான காரணர். ஆமென் சொல்லுவோமா? ஒவ்வொன்றுக்கும் ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். சமாதான கர்த்தர் அவர் வருமளவும் சொல்லுது. சமாதான காரணர்
சமாதானத்தின் தேவன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னாரே, அவர்தான் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்லிவிட்ட பிறகு 27வது வசனம், அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தோமாவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். அவர் கேள்வி கேட்கிறவராய் இருக்கிறார், சந்தேகப்படுகிறவராய் இருக்கிறார். உண்மையாக ஒரு கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறவங்க அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஆமென். நல்லா படிச்சிருந்தா சந்தேகம் வரும், நல்லா படிக்கவே இல்லைனாலையும் சந்தேகம் வரும். டீச்சருங்களுக்கு தெரியும். தோமா கற்றுக்கொள்கிறவன், உண்மையாய் மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படையாக பேசுகிறார். நான் தொட்டு பார்த்தா தான் ஏன் நம்புவேன், தப்பே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. தட்ஸ் இஸ் நேச்சர். உண்மையானவர்களாய் இருப்போம், மாயமாலம் வேண்டாம். உண்மையாக அவர் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசினால் நாம் அப்படியே இருப்போம். ஆமேன். உலகத்தில் சாதாரணமாக சொல்லுவோம், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத, உதட்டிலிருந்து பேசாத. பிரேசலோடு கூட உள்ளத்திலிருந்து வரணும். மூஞ்சப்பார், இது உள்ளத்திலிருந்து வருது. மாய்மாலக்காரனை கர்த்தர் அருவருக்கிறான். இருக்கிற வண்ணமாக நான் இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டு அப்புறமா வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன். இல்லை, இப்போவே செய்யணும். ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் எங்களுக்கு முடியல பாஸ்டர். அவர் ஒன்றுமே செய்யறதில்லை, எல்லாம் நான் தான் செய்கிறேன். எல்லாம் நீ செய்கிறீ, ஆண்டவருக்கு என்ன செஞ்ச? அவர் சொல்றார், எல்லாம் நான் தான் செய்கிறேன். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்படியோ இருக்கட்டும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய வேலையை, அவருடைய ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்படி சொன்னதன் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவரை பார்த்து அப்படி சொன்ன உடனேயே இவர் வந்த உடனே சொல்றாரு. 26 வசனத்தை வாசிங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இது எப்படி இயேசுநாதருக்கு தெரிஞ்சு? இங்க அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க 7 நாளைக்கு முன்னால. இப்போ 27வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, பார்த்த உடனே தோமாவை கூப்பிடுறார். நீ வாப்பா, இங்க உன் விரலை நீ இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஷாக் அடிச்சிச்சு. நான் அங்கே சொன்னது இவருக்கு எப்படி வந்த உடனே, என்னை பார்த்த உடனே வாப்பா இங்கே கையை நீட்டி என் காயத்தை பாரு, என் விழாவில் விரலை விட்டு பாரு என்று சொல்கிறார். அப்படி ஷாக் அடித்த பிறகு தான், அதை ப்ரூவ் பண்ண பிறகு, பார்த்து உறுதிப்படுத்தின பிறகு தான் 28வது வசனத்தில் என் ஆண்டவரே என் தேவனே என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ் அ லேர்னர், கற்றுக்கொள்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பி அ லேர்னர், கற்றுக்கொள்கிறவர்களாக இருங்க. தோமா எப்பொழுதும் கேள்வி கேட்கிறவராக இருந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 5 வாசிங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். 12 பேர் அங்கே தானே இருந்தாங்க. அவங்க யாருக்கும் வராத ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இவருக்கு மாத்திரம் ஏன் வருது? He wanted to learn, he wanted to know. எனக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க.
நீ என்ன சொல்கிறது? எனக்கு தெரியும் எல்லாம். இன்றைக்கி பிள்ளைங்களுடைய ஒரு மனநிலைமை அப்படி இருக்கிறது. Now all the children, be careful. எல்லாரும் சொல்லுங்க எனக்கு தெரியும். பிள்ளைங்க ஐ நோ சொல்கிறாங்க, சொல்லி வருத்தப்படுறாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மார், இன்னும் கொஞ்சம் வாய் மூடுன்னு கூட சொல்வீங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல, சொல்லும்போது ஸ்ட்ராங்காக இல்லையா? அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க இல்லை? அம்மாவையோ அப்பாவை பார்த்து வாய் மூடு, உன்னை பெற்று அவங்க செத்து தான் உன்னை பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பிரசவம், பிறப்பும் சவமும். ஒருவேளை தப்பிச்சு பிழைச்சா சரி, இல்லைன்னா அந்த அம்மா செத்துட்டு நீ பிறந்துடுவே, அந்த அம்மா செத்துடுவாங்க. அதுதான் தலை பிரசவத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவருக்கு சோதரன். தாய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை பெற்றாங்க, நீ என்ன சொல்கிற? வாய் மூடு இல்லை? ஏன் இப்போ நான் சொல்லக்கூடாது? நீ நரகத்துக்கு போ. வருத்தமாக இருக்குதுல்ல? ஃபாஸ்டர் அப்படி சொல்லலாமா? நீ அம்மாவை அப்படி சொல்லலாமா? அவங்க ரத்தத்தை பாலாக கொடுத்துருக்குறாங்கப்பா உனக்கு. பிள்ளை பெற்றவங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க, அப்போ தான் பால் கொடுக்க முடியும். பால் கொடுக்குற தாய் அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க. அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு ரத்தமாக, அந்த ரத்தம் தான் உனக்கு பாலாக வருது. ஆண்டவருக்கு சோத்திரம். அதனால தான் அந்த ரத்த சம்பந்தமே. ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ எனக்கு வலியே வர வேண்டாம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுங்க, இன்டியூஸ் பண்ணிடுங்க, நான் நேராக போன உடனே பெற்றுட்டு வந்துடுறேன். அப்படி வலி இல்லாமல் பெற்றேன்னா பாசமே இருக்காமல் இருக்கும். ஆமேன். நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றினதாக இருக்கும். ஆமேன். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பக்கம் நீ உன் தாயையும் உன் தகப்பனையும் விட்டு உன் மனைவியோட, ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது இருக்குதா தம்பி? இருக்குதா? சரி, இதை சொன்னார. அப்போ எங்கே அப்பா அம்மா இருந்தாங்க? பிதாவாகிய தேவன் ஆதாமிடத்தில் இதை சொன்னார். அப்பா அம்மா எங்கே இருந்தாங்கன்னு ஏன் பின்ன அப்படி சொன்னார்? அப்பா அம்மாவே இல்லை, உன் தாயின் தகப்பனையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பா, நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். நல்ல கையை தாட்டி இன்றைக்கு குடும்பங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பெண் பிள்ளைகள் உடனே கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடாது. அம்மா வீட்டுக்கு வந்தால் கட்டையை எடுத்து அடித்து ஓடி போயிடு, அப்படியே உள்ளவே வராது. நீங்கள்லாம் பாஸ்டரான்றாங்க நிறைய பேர். நீங்கள்லாம் அம்மாவா? பரவாயில்ல, அப்படியா சொன்னால் விட்டுட்டு வந்துடு. அம்மாவா நீ? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆசை புருஷனை பற்றினதாக இருக்கணும். கணவன் கோவம் வந்தோன்னு நீ வீட்டை விட்டு வெளியே போடி இல்லை சொல்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனை விட்டு மனைவி. கசப்பாக இருக்கேன் நான் சொல்கிறது, நான் திருமண ஆராதனையிலே சொல்லுவேன். யாருக்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. தேவன் இணைத்திருக்கிறார். எந்த மனுஷனை பிரிக்க, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ அக்காவோ நாத்தனாரோ மூத்தாரோ யார் தெரில, எல்லா நாரும் பிரிஞ்சு ஆண்டவரை பற்றி கொண்டு மனைவியை, இவளை மாத்திரம் உன் மனைவியாக பற்றி கொண்டு வாழ்வியா? வாக்கு கொடுத்துட்டு போடி வீட்டுக்கு சொல்றிய. எப்படி நீ விசுவாசியா? ஆண்டவருக்கு சோதரி. இதெல்லாம் சொன்னால் கசப்பாக இருக்குதுல்ல. ஆண்டவர் நல்லா அழகாக ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் விடுவீங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறீங்க பாஸ்டர், இங்கே சொல்லலைன்னா வேறு எங்கே சொல்கிறது? வேறு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம்.
டைவர்ஸ்க்கு போனால் 7 வருஷம் முன்னே, இப்போ இல்லை, 2 பேரும் சேர்ந்து வந்தால் கொடுத்துருன்றான். அவன் சொல்கிறான், இப்போது கோர்ட் சொல்லுது, they have already decided. When they come to court, immediately give them separation. அந்த டைவர்ஸ் நோட்டீஸே கொஞ்சம் பாருங்கள். They are separated, but the marriage continues. அவங்க பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த திருமண பந்தம் தொடர்கிறது என்று இருக்கிறது அந்த இதில். இப்போ அந்த டைவர்ஸ் நோட்டீஸில் this marriage is null and void. இது ஒன்றும் இல்லை, அது ரத்து செய்யப்படுகிறது. ஆண்டவர் சோதரன் முன்னால் சொன்னாங்க மேரேஜ் கண்டினியூஸ். நான் சொன்னேன், ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட நான் சொன்னேன், யாருக்கோ போய் பார்க்கும்போது, இது எங்களுடைய வேத வசனம், அதான் என் சட்டம். ஒரு இந்து அட்வொகேட் அவர்கிட்ட சொன்னேன், இது எங்களுடைய வேத வசனமாச்சு, தட் இஸ் த ரூல். அண்ட் we cannot do, advocate cannot do. ஒரு நான் போய் பார்த்தது ஒரு சீனியர், ஒரு பெரிய கிரிமினல் அட்வொகேட் வேலூரில், யாருக்காகவோ போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, this is what the marriage says, and be careful, don't ever say I will go to my mother's house, don't ever say leave my house. யாரும் சொல்ல வேண்டாம், யாருக்கும் அதிகாரம் இல்லை. வேதம் நீங்கள் தேவ சமூகத்தில், அதனால தான் இந்த கிறிஸ்தவ திருமணம் சர்ச்சில் நடக்கும்போது பரிசுத்த மெய் விவாகம். ஏன் அந்த பரிசுத்த மெய் விவாகம்? பொய் விவாகம் கூட இருக்குதா? இல்லை, பொய் விவாகம் வெளியே இருக்கலாம். அவன் கூட சொல்கிறான், ஒரு திருமணமானது 1000 காலத்து பயிர். ஒரு விசுவாசிக்கு அது கூட புரியலை. ஒன்று வசனத்துக்கு பயப்படு, இல்லை உலகத்துக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், என் விழாவில் உன் கையை போட்டு பாரு. ஆண்டவர் திரும்பமா தோமாவை பார்த்து சொல்கிறாரு, கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கணும், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்களெல்லாம் டபுள் பாக்கியவான். ஆமென் சொல்வோம். இங்கே யாரும் பார்க்கல, தோமாவை போல அப்படியே காயத்தில் விரலை விட்டு பார்க்கல. நாம் வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினால, கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, அப்படி ஆண்டவர் சொன்ன உடனேயே என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசிக்கிறது, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நித்திய ஜீவனை, இப்போது விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கல, அவர் உயிர்த்தெழுந்ததை பார்க்கல, அவருடைய விழாவில் கையை விட்டு பார்க்கல, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அப்படி காணப்படாதவனுடைய நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் விசுவாசித்து, தோமானுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க, விசுவாசத்தில் தேறினவர்களாய் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஆண்டவரே, தோமா அவர் சொன்னார், நான் அவருடைய கைகளில் என் விரலை போடுவேன், காயங்களில் அப்படியே விழாவில் என் விரலை போட்டு பார்ப்பேன். என் ஆண்டவர் சொன்ன, தோமாவே
உன் விரலை போட்டு பாரு, என் கைகளை பாரு, என் வினாவில் உன் விரலை விட்டு பாரு என்று சொன்னார். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசித்து சந்தேகத்தோடு அவன் இருந்தாலும் ஆண்டவரை உறுதிப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள, விசுவாசம் உறுதிப்பட ஆவியானவர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய, நாங்கள் ஆயத்தப்பட, எப்போது வருவீர் என்று ஏக்கத்தோடு நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடைகிறது நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.